எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். அப்பம் கிளாஸா என்ற இந்த வேதப்பாட நிகழ்ச்சியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனக்கண்களை திறந்து இந்த கடைசி காலத்தில் எத்தனைக்கு அதிகமாக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவை எப்படியாக நீங்கள் சரிபார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் சாத்தான் எதிராளி உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினியினால் சீர்தூக்கி பார்த்து எத்தனை காலங்களாக பூர்வீகமாக எந்த விதத்திலெல்லாம் அவன் எதிரான திட்டங்களை வைத்திருக்கிறானோ, இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால் அவைகளை வேரோடே அழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக எந்த நேரமும் வாழ ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பங்களில், நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில், நீங்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபைகளில் எப்படியெல்லாம் உங்களை ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியாக அவரோடு இணைந்து நீங்கள் செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கடந்த முறை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற நித்திய திட்டத்தை குறித்து நாம் தியானித்தோம். எபேசியர் 1 அதிகாரம் 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அந்த ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தில் நாம் வாழும்போது அது நம்மை நித்தியத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வருகிற நாம் பார்க்கிற பலவிதமான இந்த உலக ஆசீர்வாதங்கள் நிரந்தரமற்றதாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் அழியக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது, மாறக்கூடியதாக இருக்கிறது, இழந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக காலங்கள் மாறினாலும், நேரங்கள் மாறினாலும், எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை வேகமாக போய்கொண்டிருந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன், நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் மாறாதவராக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை சூழ நடக்கிற பலவிதமான மாறுதல்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாறுதல்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். உங்களில் அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படியாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது? இந்த மாறுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
பல விதங்களில் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாறுதல்களை பார்க்கிற நாம், இந்த மாறுதல் எதற்காக ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து, மாறுதலுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படியாக செயல்பட விரும்புகிறாரோ அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மாறுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 5 விதமான கோட்பாடுகள் இருக்கிறது. இந்த மாறுதலிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, நாம் வாழ்கிற இந்த பூமியில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இரண்டாவதாக, நாம் பார்க்கிற இந்த மாறுதலை யாரும் தடை செய்ய முடியாது. யாரும் தடை செய்ய முடியாது. அது இயற்கையானது. மூன்றாவதாக, எல்லாம் மாறும். நம்முடைய சரீரம் மாறும், நம்முடைய விருப்பம் மாறும், நம்முடைய அழகு மாறும், நம்முடைய அறிவும் மாறிக்கொண்டே இருக்கும். நான்காவதாக, மாறுதலுக்கு விட்டு கொடுக்கவில்லை என்றால் மாறுதல் தானாக வரும். நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் என்று யாரும் பிடிவாதமாக மாறுதலுக்கு அர்ப்பணிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை மாறுதலை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் மாறுதல் தானாக வரும். அப்படி தானாக அந்த மாறுதல் வரும்போது நிச்சயமாகவே அது நமக்கு வேதனையை தருகிறதாக இருக்கும். ஐந்தாவதாக, இந்த மாறுதல் என்பது வாழ்க்கையின் அடிப்படை பிரமாணமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷியனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பிறந்த நாளிலிருந்து மாறுதல் என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை பிரமாணமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாறுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 விதமான காரியங்களை குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாறுதலை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறோம்? இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் எப்படியெல்லாம் இந்த மாறுதலை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பாரம்பரியம், வெளிப்பாடு. பாரம்பரியம் என்று சொல்லும்போது இந்த பாரம்பரியத்தை வைத்துதான், இதை மூல காரணமாக வைத்துதான் அநேகர் நாம் அப்படியே அந்த பாரம்பரியத்தில் வளர்ந்து கொண்டே வந்தோம். அநேக காரியங்களை பிடிவாதமாக பிடித்துக்கொண்டு இந்த பாரம்பரியத்தில் நாம் வளர்ந்தோம். இந்த பாரம்பரியத்தை நாம் பிடித்து கொண்டபடியினால் அநேக சூழ்நிலைகளில் எந்த இடத்தில் நாம் மாறுதல் அடைந்தால் இன்னும் நாம் வெற்றியாக வாழ முடியுமோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாரம்பரிய வாழ்க்கை அநேக சூழ்நிலைகளில் நம்மை தடை செய்கிறது, நம்முடைய வளர்ச்சியை தடை செய்கிறது. அது மாத்திரமல்ல, சபைகளில் வித்தியாசம் இல்லாமல் அப்படியே ஒரு நிரந்தரமான நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அநேக சூழ்நிலைகளில் மாறுதல் நமக்கு தேவை என்பது நாம் அறிந்திருந்தாலும்
நான் மாற மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் என்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இப்படிதான் செய்தார்கள், இதை நான் விடாமல் பற்றிக் கொள்ளுவேன் என்று அநேக சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை மாற்ற, நம்முடைய சிந்தையை மாற்ற, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற பல விதங்களிலும் நாம் எப்படியாக மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அநேக முறை நம்முடைய கூடுகை மாறிவிடுகிறது. ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, முற்காலத்தில் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு முற்காலங்களில் எந்த விதத்திலெல்லாம் வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டதோ இப்பொழுது அது நிரந்தரமான பாரம்பரியமாக மாறிவிட்டது. பலன் இல்லை என்று தெரிகிறது, இருந்தாலும் அதை விட்டு விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. ஒன்றுக்கு எதிர்காலம் இருக்கிற வரையிலும் தான் அதற்கு மதிப்பு இருக்கும். ஆனால் எதிர்காலத்துக்கு அது ஒரு ஆபத்தை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்தும் அந்த மாற்றத்துக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் பாரம்பரியத்தில் நாம் மூழ்கி இருப்பேமையானால் நிச்சயமாக நாம் வளர்ச்சி அடைய முடியாது, தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உலகம் எங்கிலும் சிறு குழந்தைகளை, வாலிப தம்பி தங்கைகளை, பெரியவர்களை, ஊழியர்களை, திருச்சபைகளை, ஒவ்வொரு இடங்களையும் எப்படி அசைக்க வேண்டுமோ அப்படியாக அசைப்பதற்குரிய வல்லமையோடு அக்கினியோடு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பாரம்பரியத்திற்கும் இந்த வெளிப்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? நீண்ட காலமாக ஒரு காரியத்தை நாம் அப்படியே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். முன்னோர் காலத்தில் கொடுத்த வெளிப்பாடு அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க, அவரை நாம் வரவேற்க, அவரோடு இணைந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் எப்படியாக ஒரு வெளிப்பாட்டிற்குள்ளே போக வேண்டும் என்பதை ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரோ அவரோடு இணைந்து செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்குரிய ஒரு வித்தியாசத்தை, வேறுபாட்டை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாரம்பரியத்திற்கும் வெளிப்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? பாரம்பரியம் பழையவைகளை அப்படியே பிடித்துக் கொள்ளும். வெளிப்பாடு புதியவைகளை விரும்பும். இரண்டாவதாக, பாரம்பரியம் சுகமான வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டும். இப்படி வாழ்ந்தால் சுகமாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் என்று சுகமான வாழ்க்கையை இந்த பாரம்பரியம் வெளிப்படுத்தி காட்டும். வெளிப்பாடு சுகமான ஒரு வாழ்க்கை அல்ல, பலனுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றும். மூன்றாவதாக, பாரம்பரியம் பெருமையுடையவர்களாக மாற்றும். என்னை போல பரிசுத்தமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் தான் நீதிமான், மற்றவர்கள் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள், அக்கிரமத்தில் வாழ்கிறார்கள், நான் நீதியாக இருக்கிறேன் என்று பலவிதத்திலும் அவர்கள் எதையெல்லாம் பாரம்பரியமாக கை கொண்டு அதிலே அப்படியே மூழ்கி இருக்கிறார்களோ அதை குறித்து அவர்கள் பெருமை உடையவர்களாக அவர்களை மாற்றும். வெளிப்பாடு கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இன்னும் அவர்களை
தாழ்மை உள்ளவர்களாக மாற்றும். ஆண்டவரே, என்னுடைய எண்ணத்தை மாற்றும், என்னுடைய செயல்களை மாற்றும். நான் யாராக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் என்று அவர்களுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த தாழ்மையின் சிந்தை வெளிப்படும். நான்காவதாக, பாரம்பரியம் கடினமான முறைகளை கற்றுத்தரும். வெளிப்பாடு புதிய வழிமுறைகளை கற்றுத்தரும். ஐந்தாவதாக, பாரம்பரியம் கடந்த காலத்தில் நடந்த வெற்றி கதைகளையே சொல்லிக் கொண்டிருக்கும். வெளிப்பாடு புதியதாக, யாரும் செய்யாத, போகாத இடங்களுக்கெல்லாம் இந்த வெளிப்பாடு கொண்டு செல்லும். ஆறாவதாக, பாரம்பரியம் பழைய காரியங்களில் திருப்தியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்து செய்து அதில் பழகிவிட்டார்களோ அதிலே பரம திருப்தியாக இருக்க செய்யும். ஆனால் வெளிப்பாடு திறந்த மனப்பான்மையுடன், காலத்திற்கு ஏற்ற விதமாக, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். இந்த கடைசி காலத்தில் நான் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், இந்த கடைசி காலத்தில் நான் எப்படி ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய சிந்தை என்னை குறித்து என்ன, ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு வினாடியும் அவருடைய சிந்தையை அறிந்து அவருடைய சிந்தைக்கு ஏற்ற விதமாக வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக வெளிப்பாடு வெளிப்படுகிறது. புதிய காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு மனதை இந்த வெளிப்பாடு கொண்டு வரும். பாரம்பரியமாக அநேக காரியங்களை தொன்று தொட்டு நாம் செய்து பழகி இருக்கலாம். ஆனாலும் வெளிப்பாடு என்ற நிலையில் நாம் வந்தவுடன், எந்த இடத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறாரோ, வேத வசனங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறாரோ, நாம் செய்கிற ஊழியங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறாரோ, அங்கெல்லாம் உடனடியாக அவரோடு இணைந்து செயல்படுவதற்குரிய அந்த சிந்தையாக நம்மை மாற்றுவார். நம்முடைய எண்ணங்களை மாற்றுவார், நம்முடைய செயல்களை மாற்றுவார். ஏழாவதாக, பாரம்பரியம் வழக்கமாக செய்யும் ஒன்றை செய்து கொண்டே இருக்கும். இதை விட்டுவிடாதே, இதை நீ இப்படிதான் செய்ய வேண்டும் என்று வழக்கமாக செய்கிற ஒன்றை அப்படியே செய்யும்படியாக உந்திக்கொண்டே இருக்கும். வெளிப்பாடு புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு, புதிய காரியங்களை நம் மூலமாக செய்ய வைக்கும். எட்டாவதாக, பாரம்பரியம் இருந்தபடியே இருக்கும், அதிலே மாறுதலே இருக்காது. வெளிப்பாடு தொடுதலை ஏற்படுத்தும். வெளிப்பாடு ஒருவர் மூலமாக வரும்போது, எந்த இடத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அந்த தொடுதலை இந்த வெளிப்பாடு கொண்டு வரும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாரம்பரியத்தை குறித்தும் வெளிப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை இப்பொழுது நாம் பார்த்தோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தானியேல் 2ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஒரு காலத்தில் இப்படிதான் என்று இருந்தது, இப்படிதான் நாம் செய்ய வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அந்த காலம் மாறிவிட்டது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அவருடைய சரீரமாகிய சபை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது. பூமியில் பலவிதமான மாறுதல்களை, இயற்கையின் மாறுதல்களை, வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த காலத்தில் வாழ்கிற நாம் இயற்கையையும் இந்த பூமியையும் இந்த பூமியில் நடைபெறுகிறவைகளையும் பார்க்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையையும் பார்க்க வேண்டும், நம்முடைய ஆவியை பார்க்க வேண்டும், நம்முடைய ஆத்துமாவை பார்க்க வேண்டும், நம்முடைய சரீரத்தை பார்க்க வேண்டும். நாம் எந்த பாரம்பரியத்தில் மூழ்கி இருக்கிறோம், எதையெல்லாம் விட முடியாமல் அதை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த இடத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய விட்டு கொடுக்காமல் பாரம்பரியத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முன்னோர் காலத்தில் இருந்தது போல அல்ல, இந்த கடைசி காலத்தில் சிறு குழந்தைகளையும் வாலிப தம்பி தங்கைகளையும் பெரியவர்களையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் திருச்சபைகளையும் கெடுக்கும்படியாக சாத்தான் பலமாக போராடி கொண்டிருக்கிறான். இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருந்தால் நாமும் நம்முடைய குடும்பமும் அழிந்து போக நேரிடும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாரம்பரிய முறைகளில் நாம் இந்த கடைசி காலத்தில் யுத்தம் பண்ண முடியாது. புதிய வழிமுறைகளில் நாம் யுத்தம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது ஒரு மாறுதல் எனக்குள்ளாக ஏற்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது மாறுதல் எனக்குள்ளாக ஏற்பட வேண்டும். அநேகர் நினைக்கிறாங்க விடுதலை என்று சொன்னால் இயேசுவை அறியாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தான் விடுதலை தேவை. நான் விடுதலையோடு தான் இருக்கிறேன், எனக்கு விடுதலை தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையின் ஊழியம் செய்தார். மார்க் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனம் வரையிலும் வாசித்து பாருங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அந்த பிசாசை, அந்த மனிதனுக்குள்ளாக இருந்த பிசாசின் செயல்களை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. வாசித்த வேத பகுதியில் ஒரு மனிதன் அசுத்த ஆவியோடு இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? ஜெப ஆலயத்தில், ஜெபம் பண்ணுகிற இடத்தில். அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த அசுத்த ஆவி ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறது.
ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு நடுவில் அந்த மனிதனும் இருக்கிறான். அவனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவி பாதுகாப்பாக இருக்கிறது, பத்திரமாக இருக்கிறது. அவனுக்குள்ளாக மறைந்து இந்த அசுத்தாவி என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு இந்த ஜெபம் அங்கே தடையாக இருக்கவில்லை. அவன் அசுத்த ஆவியில் நிரம்பப்பட்டவனாக இருந்தான். அந்த ஆலயத்திற்கு, ஜெபம் பண்ணுகிற அந்த இடத்திற்கு இயேசு வந்தார். இயேசு வந்த பிறகுதான் அந்த ஜெப ஆலயத்தில் இந்த மனிதனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவி வெளிப்பட்டது. அவன் விடுதலை பெற்றான். தொடர்ந்து நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் இப்பொழுது பிரேத கல்லறையில் இருக்கிறான். ஒரு மனிதன் ஜெப ஆலயத்தில் இருந்தான், இன்னொரு மனிதன் வீட்டில் இல்லை, ஆலயத்தில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகின்ற மயானத்தில் இருந்தான். பிரேத கல்லறையில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக இருந்தது. அவனை சங்கிலிகளினால் கட்ட யாராலும் முடியவில்லை, அவனை அடக்க யாராலும் முடியாது. எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளில், கல்லறைகளில் இருந்து அவன் கூக்குரல் இட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு மனிதன், மனிதனாக வாழ வேண்டியவன் இப்பொழுது மரித்தவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை அடக்குவதற்கு ஒருவராலும் முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, கல்லுகளினால் தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய சரீரமெல்லாம் காயம். இந்த காயம் யாரால் வந்தது? மற்றவர்கள் அவனை அடிக்கவில்லை, மற்றவர்கள் அவனை துன்புறுத்தவில்லை. அவனுக்குள்ளாக இருந்த அந்த அசுத்த ஆவி தன்னையே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அவனை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. அன்றைக்கு சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள், அவன் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள், அவன் படுகிற வேதனையை குறித்து யாரும் கண்டு கொள்ளவில்லை. அவன் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரேத கல்லறையில் வாழ்ந்த அந்த மனிதனை, தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்த அந்த மனிதனை சந்தித்தார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனம். பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனம். பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன்னை
ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான சகோதர சகோதரிகளே, வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பராக்கிரமன் நம்மை கொள்ளையிடுகிறான், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கொள்ளையிடுகிறான், ஒரு தவறும் செய்யாமல் இருக்கும் போதே நம்மை சிறைப்பிடிக்கிறான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்ட உங்களை நான் விடுவிக்க இரட்சகராக வந்திருக்கிறேன், மீட்பராக வந்திருக்கிறேன். நான் தான் உங்களை விடுவிக்கிறவர், நான் தான் உங்களை இரட்சிக்கிறவர் என்பதை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் நடுவிலே நான் வெளிப்படுத்துவேன். எந்த இடத்திலெல்லாம் பலவந்தன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கட்டாயமாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டானோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். உங்களோடு வழக்காடினார்கள், உங்களோடு அவர்கள் வழக்காடி உங்களுக்கு உரிமையானதையெல்லாம் தங்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் என்னை நம்பி இருக்கிறதை நான் அறிவேன், என்னை நீங்கள் சார்ந்திருக்கிறதை நான் அறிவேன், எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு வழக்கு இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் நான் தான் இரட்சகர், நான் தான் மீட்பர், நான் தான் வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து இந்த பராக்கிரமன் கையிலிருந்து உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன அபிஷேகம் தேவையோ, என்ன வல்லமை தேவையோ, எப்படியாக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டுமோ, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலெல்லாம் பராக்கிரமன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், எந்த இடத்திலெல்லாம் நாம் நீதியாய் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத உபத்திரவங்கள், தேவையில்லாத வியாகுலங்கள், எந்த இடத்திலெல்லாம் இனி என்னால் வாழ முடியாது என்ற நிலைமையில் எங்கெல்லாம் நீங்கள் குழப்பம் அடைந்திருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாறுதலுக்குள்ளாக உங்களை கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் அறியாமையினால் எதையெல்லாம் எதிராளி எடுத்துக்கொண்டானோ அதை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் யுத்த வீரர்களாக, யுத்த வீராங்கனைகளாக மாறும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள், முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து
அறுப்புண்டு போவான். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விதியை பாருங்கள். புளித்த மாவு உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடாது. புளித்த அப்பத்தை நீங்கள் முதல் நாளில் இருந்து 7ஆம் நாள் வரைக்கும் புசித்துக் கொண்டே இருப்பீர்களே, ஆனால் ஒருவேளை நீங்கள் புளித்த மாவை புசிக்கிறீர்கள் என்பது உங்கள் குடும்பத்தில் தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் அறிந்திருக்கிறேன். யாரெல்லாம் அப்படி என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்களோ அவர்களை, அந்த ஆத்துமாவை இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போகும்படியாக நான் செய்வேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் தான் வேறு பிரித்த, தான் தெரிந்து கொண்ட, தன்னால் ஏற்படுத்தப்பட்ட தன்னுடைய ஜனங்கள் 100% அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்த நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலரை விடுதலை செய்யும்படியாக மோசே என்ற தேவ மனிதனை அழைத்தார். அவர்களுக்கு நடுவிலே அவர்களை விடுதலை செய்யும்படியாக இந்த தேவ மனிதனை அனுப்பினார். இந்த தேவனுடைய வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது? இஸ்ரவேலர்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த இடத்திலெல்லாம் நெருக்கப்படுகிறோம், எங்கெல்லாம் சாத்தான் நம்மை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறான், நம்முடைய அறியாமையினாலே எந்த இடத்திலெல்லாம் நாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எந்த இடத்திலெல்லாம் நம்மை அழிக்கும்படியாக எதிராளி நமக்கு விரோதமாக என்னென்ன சதி திட்டங்களை நமக்கு எதிராக அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான், நம்மை அழைத்த ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய கூக்குரலை பார்க்கிறார், நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நாம் அழிந்து போவதற்காக அல்ல. அன்றைக்கு மோசே என்ற தேவ மனிதனை இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே அனுப்பின தேவன் இன்றைக்கு அவரே நமக்கு நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்படியாக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ண, நம்மை விடுதலை செய்ய, நம்மை காப்பாற்ற அவர் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம். ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்புறுத்தத் தொடங்கினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். கொலை செய்வது, துன்பப்படுத்துவது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அந்த ஏரோது ராஜா கண்டு பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து
பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் பேதுருவுக்காக, 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட பேதுருவுக்காக நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் 1ஆம் காவல் 2ஆம் காவலை கடந்து பலத்த காவலுக்குள்ளாக வைக்கப்பட்ட பேதுருவுக்காக சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது, பேதுரு என்ற ஒரு மனிதன், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு ராஜா யூதர்கள் எல்லாம் கொலை செய்கிறதை விரும்புகிறார்கள், துன்பப்படுத்துகிறதை விரும்புகிறார்கள் என்று அவன் அறிந்து தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டிய ஒரு தேவ மனிதனை 2 சங்கிலிகளினால் கட்டி அவனை பலத்த காவலுக்குள்ளாக வைத்திருந்த போது, அந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனம் வைராக்கியமாக இரவு நேரத்தில் தேவனை நோக்கி வைராக்கியமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரனை காப்பாற்றும், கொலை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற பலவந்தனால் பராக்கிரமனால் சிறைப்பிடிக்கப்பட்ட எங்கள் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற தேவ மனிதனை காப்பாற்றும். அவர்கள் ஊக்கத்தோடு இரவிலே போராடி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் பலனாக பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள் பேதுரு என்ற மனிதனை விடுதலை செய்யும்படியாக, எந்த சிறைச்சாலையில் எந்த பலத்த காவலுக்கு நடுவில் சங்கிலிகளினால் கட்டப்பட்ட மனிதன் இருந்த இடத்திற்கு இந்த சபையாருடைய ஜெபம், விடுதலையின் ஜெபம் அந்த ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு அந்த இரவிலேயே விடுதலையாக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை, ஜெபத்தை, துதியை, பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபத்தை கேட்ட காவலில் வைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அந்த இரவிலே விடுதலையாக்கப்பட்டார்கள். என கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என கண்பானவர்களே, உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, உங்கள் உறவினர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்கள் சமுதாயம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபையில் அநேகர் கிறிஸ்தவர்களாக பாரம்பரியமாக ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்குள் மாறுதல் ஏற்படவில்லை. பலவிதத்தில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலைக்காக தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் விடுதலையின் ஊழியம் செய்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
விடுதலைக்காகவே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார், விடுதலையின் ஊழியம் செய்தார். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் சாத்தானின் மீது ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதைதான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு அக்கினியோடு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய மாறுதலுக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள், வெளிப்பாட்டுக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் ஒரு வெளிப்பாட்டிற்குள்ளே ஆவியானவர் நம்மை கொண்டு செல்லுகிறார். விடுதலை என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். யுத்தத்திற்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய எதிராளிகளை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். பிசாசின் அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் விடுதலை. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் விடுதலை. எதிராளியின் மீது அதிகாரத்தை உபயோகிப்பதுதான் விடுதலை. பொருளாதாரத்தில் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதுதான் விடுதலை. காலத்துக்கு முன்பதாக வரும் மரணத்தை தடை செய்வதுதான் விடுதலை. ஒவ்வொரு நாளையும் நமது ஆளுகைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை எப்படியாக நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருவதுதான் விடுதலை. வான மண்டலங்களுக்கு கட்டளை இடுகிறது விடுதலை. ஜெப வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வருவது விடுதலை. இந்த விடுதலை ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எழுத படிக்க தெரியாது, பூர்வீகமாக என்னென்ன ஜெபங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அதை தான் இன்று வரையிலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது என்று ஒருவேளை உங்கள் மனம் அங்கலாய்க்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலே, ஆவியானவரே எனக்கு விரோதமாக, என் குடும்பத்திற்கு விரோதமாக, என் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுகிற எதிராளிகளை இந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு நீர் கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்களை பிசாசு பிடிக்குமா? இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அவிசுவாசிகளை தான் பிசாசு பிடிக்கும், கிறிஸ்தவர்களிடத்தில் பிசாசு வரவே என்று கிறிஸ்தவர்களிடத்தில் பிசாசு வரவே மாட்டான் என்று நினைத்து அறியாமையினாலே பிசாசோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, யாரெல்லாம் சாத்தானுக்கு தங்கள் வாழ்க்கையில் வாசலை திறந்து வைக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும்
எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை பிசாசு பிடிக்கும். இரண்டாவதாக, பாலியல் பாவத்தில், பால் உறவு பாவத்தில் எந்த கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்தவள் துணிகரமாக ஈடுபாடு கொள்ளுகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பிசாசு பிடிக்கும். பாரம்பரியங்கள், முன்னோர்களின் வழிபாடுகள், அந்நிய தெய்வங்கள், விக்கிரக வழிபாடுகள், இவைகள் முற்காலத்தில் செய்யப்பட்டு எந்த இடத்திலெல்லாம் உடன்படிக்கைகள், அவைகளோடு இருந்த தொடர்புகள் முறியடிக்கப்படாமல் அவைகளை அப்படியே விட்டு வைத்திருப்போமேயானால் அங்கே மறைமுகமாக தந்திரமாக இந்த பிசாசுகள் கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று, பரிசுத்த ஆவியானவரே, நானும் என்னுடைய குடும்பமும் சாத்தானுடைய கரத்தில் அறியாமையினால் அழிந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலெல்லாம் சாத்தானுடைய வல்லமைகள் மறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும். வெளிப்பாட்டின் வாழ்க்கையை எனக்கு தாரும். என் குழந்தைகள், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சமுதாயம் எந்த விதத்திலும் ஆண்டவரை அழிந்து போக நான் ஒரு வழியாக மாறிவிடக்கூடாது. நாம் எல்லாருமாக அபிஷேகத்திலே நிறைந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரே, இந்த கடைசி காலத்தில், இந்த மணி வேளையில் எப்படியாக நீர் என்னை அபிஷேகிக்க விரும்புகிறீரோ, என்னுடைய நரம்புகளை தொடும் ஆண்டவரே, என்னுடைய எலும்புகளை தொடும் ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை தொடும் ஆண்டவரே, என்னுடைய பாரம்பரிய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே உங்களுக்குள்ளாக ஒரு மாறுதலை கொண்டு வருகிற ஒரு நேரம், புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஒரு நேரம். அந்த புதிய வெளிப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடத்திலெல்லாம் சாத்தான் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான், உங்கள் குடும்பங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான், எங்கெல்லாம் சதித்திட்டங்களை வைத்திருக்கிறான், தேவன் எதை உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை செய்ய விடாதபடிக்கு எங்கெல்லாம் மறைமுகமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த இடத்திலே தேவனுடைய தொடுதல் இன்றைக்கு உண்டாக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக தேவனை நோக்கி கெஞ்சிங்க. ஆண்டவரே, நேற்று இருந்த அபிஷேகம் அல்ல, கடந்த வருடத்தில் இருந்த அபிஷேகம் அல்ல, 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்த வல்லமை அல்ல. இந்த கடைசி காலத்திலே நான் யாராக இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளாக என்ன மாறுதலை நீர் எதிர்பார்க்கிறீரோ அந்த மாறுதல் எனக்குள்ளே வர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினி இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் தேவ வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் உங்க கைகளை உங்க தலை மேல வைத்து, உங்க வயிற்றின் பகுதியில வைத்து, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. அந்த அக்கினி என் நரம்புகளுக்குள்ளாக கடந்து செல்லட்டும், என் எலும்புகளுக்குள்ளாக கடந்து செல்லட்டும், என்னுடைய அவயவங்களுக்குள்ளாக கடந்து செல்லட்டும், என் மனதுக்குள்ளாக அந்த அபிஷேகம் கடந்து செல்லட்டும். என்னென்ன மாறுதல்கள் உண்டாக வேண்டுமோ அந்த மாறுதல்கள் இப்போதே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கடைசி காலத்திற்குரிய வெளிப்பாடு வரட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே வரட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்திலே வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் திருச்சபைகளிலே வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கிற தீபமாக மாறட்டும் அப்பா. திருச்சபையின் அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வல்லமையாலே நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, என்னென்ன மாறுதல்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறீரோ அந்த மாறுதல்களை எங்கள் குழந்தைகள் வாழ்க்கையிலே தாரும், சிறு பிள்ளைகள் வாழ்க்கையிலே தாரும்.
எல்லாரும் வெளிப்பாடோடு வாழ, எப்பொழுதும் அவருடைய கண்கள் பரலோகத்தை காண, தேவனுடைய ராஜ்யத்திற்காக உம்முடைய சிந்தையோடு உம்முடைய எண்ணத்தோடு செயல்பட, அவர்கள் படிக்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், அவர்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபைகளிலே கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. இந்த உலகத்தையும் உலகத்திற்குரியவைகளையும் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் வெளிப்பாட்டுக்குள்ளாக நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய தொடுதலை ஒவ்வொருவரும் பெற்று அவர்கள் இருக்கிற இடங்களில் ஒரு மாறுதலை கொண்டு வருகிற சமுதாயமாக மாற்றும். நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பாதத்திலே விழுந்து உமக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வாதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.